நிமிஷம்டா. 15th நான் கன்ஃபார்ம் பண்றேங்கண்ணா. ஒரு ஒரு 1 வீக்ல கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே. 16th போட்டிங்களா கண்ணா? 16th முடிச்செடுத்தாடா? சொல்லுடா. சொல்லுங்க சொல்லுங்க, ஒரே நிமிஷம். இதையும் எடுத்துன்றேன்டா. இல்லஸ்ட்ரேஷன் 17ஆ? சொல்லுங்க கண்ணா. ஓகே. ஒரே நிமிஷம், நான் கால்குலேட்டர் மட்டும் எடுத்துன்னு வரேன்டா. அப்படியே இருங்கடா. $20 ஆடா? Carrying cost of average inventory. $1,500. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? Carrying cost of average inventory.
இது ஒரே நிமிஷம்டா. பக்கத்துல ஒரு நிமிஷம் இடம். இப்போ ஓகேவாடா? கேக்குறதா? இப்போ கேக்குதா? இங்க பக்கத்துல பண்றாங்கடா. கதவெல்லாம் சாத்திட்டேன், ஜன்னலும் சாத்திட்டேன். 5% டிஸ்கவுண்ட்னா கேரிங் காஸ்ட் வந்து 500ல 5%. ஸோ 1500. If the supplier is willing to supply quarterly 1500, is it worth accepting? இந்த இடம் மட்டும் டவுட்டா இருக்காடா? இதெல்லாம் வந்துருதா? இதெல்லாம் வந்துருதா? ஓகே. செல்லம், நீங்க இப்ப போடுறதுன்றது நோட்ல தானே போடுறது? கரெக்ட் தானே? என் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. இந்த பார்ட் அப்போ நான் செக் பண்ணணும், ஒரு நிமிஷம். எயிட்டீன்த் சம் வந்துருதாடா? போடணுமா? வந்துருச்சு. ஓகே. 19th செல்லம். ஆமா, அதான் ஹோம்ஒர்க்கா நீங்க போட்டீங்களா? ஓகே. ஓ அப்படியா? 19. சரி, அதான் நீங்க ஃபுல் ஸ்ட்ரெச் போடுங்கடா. போட்டுட்டு போட்டுட்டு நீங்க சொல்லுங்க. இப்போ நான் வந்து 21 வரைக்கும் நீங்க போடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. டுவெண்ட்டி 21 நீங்க போடலாம்டா. நார்மல் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். இதுல வந்து 22ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 22 கூட இல்ல, 22ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சின்ன நோட் எடுத்துக்கோங்க கண்ணா. இது கண்டிப்பா வரதுக்கான சான்சஸ் இருக்கு எம்சிக்யூல. இங்க பாருங்க செல்லம். ஓகே. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து ரீஆர்டர் பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கணும்டா. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபார்முலா என்ன? இஓகே ஃபார்முலாலாம் சில்ல நோட்ல எழுதிட்டீங்களா கண்ணா? எழுதிட்டீங்களா? எழுதலன்னா போட்டு எழுதிக்கோங்க. ரூட் ஆஃப் 2 இன்டூ annual demand into ordering cost divided by carrying cost. எழுதிட்டீங்களா? Next, reorder unit is equal to reorder unit is equal to எழுதிட்டீங்களா கண்ணா? annual demand divided by 365 into average daily demand.
இங்க பாருங்க. ஸ்டெப் 1 வந்து எதுக்குடா? ரீஆர்டர் யூனிட்டுக்கா? நீங்க இப்ப ஃபார்முலாவா எழுதி வச்சுக்கோங்க. ஆமாமா. இது யூனிட்டுக்குண்ணா. இங்க பாருங்க. ஆனுவல் டிமாண்ட் டிவைடட் பை ஆர் ஆனுவல் டிமாண்ட் இன்டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் அப்படி கூட போடலாம். ஆனுவல் டிமாண்ட் இன்டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட்னு போடலாம். நான் உங்களுக்கு இப்ப ஃபார்முலா வச்சு இதை சொல்லி தர மாட்டேன். இந்த ஃபார்முலா உங்களே படிக்க சொல்றேன்னா எம்சிக்யூக்கு வந்து டக்குனு கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லி தர போறது எப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோனா இவ்வளவு யூனிட்டுக்கு அப்படிதான் நான் சொல்லி தர போறேன். சரியா? ரெண்டு விதமா சொல்லி தரேன்டா. உங்களுக்கு எந்த விதம் ஈஸியோ நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 3. இன்னைக்கு ஸ்ரேயா வந்து பயங்கர ஆக்டிவா இருக்கிற மாதிரி தோணுது. என்னடா ஸ்ரேயா? என்னடா ஹாப்பி விஷயம் தான் நடந்துட்டா? அப்படியா? தோ பாருடா. ம். என்னடா ஒரே ஒரு ஸ்மைல் எங்கேயோ ஒளிஞ்சுன்னு இருக்கேன்னு பாக்குறேன். டேய் நீ சொல்லியிருந்தனா நம்ம காத்தால 5 மணிக்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கலாமேடா ஸ்ரேயா. நானே இப்படி இருக்கேன் மேம். என்ன மேம் நீங்க வேற. சரி. ஆ, பாரு அனல் பறக்க. ம். ஏய் நான் நேத்திக்கு 3:30 மணி வரைக்கும் படிச்சேன்டா சிடபிள்யூ நைட்டு. பன் 11:30 மணிக்கு ஆரம்பிச்சேன்டா. கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் 3:30 மணி வரைக்கும் கதால படிச்சேன். ரொம்ப நாள் கழிச்சு. யூஸ்வலா 1:30 தான் கட் ஆஃப். அதுக்கப்புறம் நம்ம சிடபிள்யூ ஒர்க் இருக்கும். அட்ட ஸ்டெச் படிச்சேன்டா. ஒரு ஃபுல் கான்செப்ட் முடிச்சேன். நான் வந்து அது எப்படின்னா இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கும் போதே ஹாப்பியா எனக்கு அந்த சொல்லி கொடுக்கறதே ரொம்ப ஹாப்பினஸ்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுவும் சிடபிள்யூ சொல்லி கொடுக்கணும்னா பயங்கரம் ரசகுல்லா சாப்பிட்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதே கனெக்டட் தானே எனக்கு. அதே கனெக்டட் தானே படிக்கிறேன் நைட்டு. அப்போ ஒரு பயங்கர ஜோஷ்ல படிப்பேன். அந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுக்கலைன்னா எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா வருத்தமா ஃபீல் பண்ணுவேன். படிக்கலைன்னா எனக்கு வருத்தமா ஃபீல் பண்ணுவேன். இல்ல தூங்குவேன்டா. நான் காத்தால நேத்திக்கு மட்டும் லேட் ஆயிடுச்சு. அதர்வைஸ் 2 o'clock தூங்குவேன். மார்னிங் ஒரு 5:30 6க்கு எழுந்துருவேன். அப்புறம் நாப் எடுப்பேன். அந்த மாதிரி பண்ணுவேன். ஒரு 15 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டே தூங்குறது அந்த மாதிரி. எனக்கு பயங்கர ஹாப்பிடா நேத்திக்கு. எனக்கு வந்து அதுமா நான் வந்து எப்ப படிச்சேன்னா கடைசியா ஸ்டேஜ் 3க்கு தான் படிச்சேன் அந்த மாதிரி. ஸ்டேஜ் 4 கூட அந்த மாதிரி படிச்சேன்டா எஸ்எஃப்எம் ஸ்டேஜ் 3க்கு. டெய்லி எஸ்எஃப்எம் மட்டும் 5 மணி நேரம் படிப்பேன்டா. என் டாட்டர் வந்து பிரெக்னெண்டா இருந்தா. சி நான் பிரெக்னெண்டா இருந்தேன். டாட்டர் பிரெக்னென்ட். நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது அதுல வேற அவளுக்கு வேற சொல்லுவேன். அம்மா வந்து எஸ்எஃப்எம் படிக்கிறேன். நீ நல்லா கேட்டு. ஹோல்டிங் காஸ்ட்டுக்கு நான் ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்றேன். ஆனா நம்ம ஒர்க் அவுட் பண்றது ஒரு மாதிரி இதுவா ஒர்க் அவுட் பண்ணுவோம் பாத்துக்கோங்க. ஆனா எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபார்முலாவை எப்படியாவது பைஹெட் பண்ணிடுங்க செல்லம். டப்ப டப்ப டப்பன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த 14 மார்க்குக்கு தான் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம். ஓகேவா? ஸோ பாருங்க செல்லம், டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டிசி அப்படின்னா ஒன்றும் இல்லடா. இப்போ இது எப்படி அரைவ் பண்றான்றத சொல்லிட்டு நான் அப்புறம் இந்த ஃபார்முலாக்கு வரேன். ஒரு யூனிட்டுக்கு இவங்க வந்து எவ்வளோடா சொல்றாங்க? ஒரு யூனிட்டுக்கு வந்து காஸ்ட் பர் யூனிட். ஒரு யூனிட்டுக்கு காஸ்ட் வந்து 12 ரூபாய் 50 பைசா. ஓகேவா கண்ணா? மொத்தம் எவ்வளவு யூனிட்ரா? 1000 யூனிட். 12,500 இது காஸ்ட். ஓகேவா? இப்ப அடுத்தது நம்ம இது என்ன காஸ்ட்? காஸ்ட் பர் யூனிட் ப்ராடக்ட் காஸ்ட் ஓடுது.
சரியா? இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது ப்ரொபோர்ஷனேட் பண்ணி ஆர்டரிங் காஸ்ட்டுக்கு பார்க்க போறோம். எப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஆர்டருக்கு எவ்வளோடா ருபீஸா? இன்னைக்கு ஸ்ரேயா தான் சொல்லணும். ஸ்ரேயா சொல்லுங்க ஸ்ரேயா. ஒரு ஆர்டருக்கு 5 ரூபாய். ஆர்டருக்கு 5 ரூபாய். இங்கேருந்து லொகேட் பண்ணிட்டீங்களா கண்ணா? அப்போ ஒரு ஆர்டருக்கு 5 ரூபானா சாரி சாரி ஒரு நிமிஷம்டா. ஒரே நிமிஷம்டா ஸ்ரேயா. ஒரு ஆர்டர். ஓ இது ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே ரிப்பீட் பண்ணியிருக்கேன் நான். என்னடா இது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி. சாரி சாரி நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆமா நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன்டா. ஆமா நான் அப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா அது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஓகே ஒரு ஆர்டருக்கு வந்து 5 ரூபாய். இப்ப பாருங்க கண்ணா, இது வந்து ஆனுவல் டிமாண்ட் வந்து 1000 யூனிட்ஸ். ஓகேவா? நம்மளோட EOQ வந்து 8.44 யூனிட்ஸ்க்கு. இப்ப இதோட ரேஷியோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 1000 டிவைடட் பை 8.89.44. அப்பனா 11 11 டைம்ஸ் என்னோட ஆனுவல் டிமாண்ட். அதாவது என்னோட EOQலேருந்து 11 டைம்ஸ் நான் வந்து அந்த ஆர்டர் எடுத்துட்டாதான் நான் என்னோட ஆனுவல் டிமாண்டை ரீச் பண்ண முடியும். புரியுதா கண்ணா? அதான் மீனிங். அப்போ 11 டைம்ஸ்னா ஒரு ஆர்டருக்கு 5 ரூபாடா. அப்போ 11 டைம்ஸ்ன்னு வரும்போது ஆஹ், அதாவது 11.180 அந்த ஆர்டர்ஸ்க்கு 11.180 இன்ட்டு 5 55.9 இது வச்சுக்கோங்க செல்லம். அடுத்தது வருகிறார்கள் ஹோல்டிங் காஸ்ட். அப்படியே சீக்வன்ஸா சொல்லி கொடுக்குறேன்டாண்ணா. டோட்டல் காஸ்ட்ன்றது ப்ராடக்ட் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட், ஹோல்டிங் காஸ்ட். கரெக்டா? வசந்தன் கோலேருந்து நான் டிவி வாங்குறேன்னா டிவிக்கு மட்டும் பே பண்ண மாட்டான்ல. டிவிக்கு பே பண்ணிட்டு டிவி வீட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் பே பண்ணிட்டு டிவியை செவுத்துல மாட்டுற இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டும் பே பண்ணுவேன்ல. அந்த மாதிரி தான் சொல்லும். டோட்டல் காஸ்ட்னா மூணுமே எடுத்துக்கணும், எண்ட் டு எண்ட். கரெக்டா? எப்படி நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி போது we are including the core value of the machinery plus the installation cost எடுத்துக்கிறோம்ல. purchases account asset account debit to cash அந்த மாதிரி total costன்றது வரும்போது we will have to include the product cost, ordering cost and holding cost. இங்க பாரு செல்லம், ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபாய் 25 பைசா ஒரு வருஷத்துக்கு. ஓகேவா கண்ணா? இப்போ இதுக்கு மட்டும் நம்ம எப்படி பண்ணுவோம்னா இந்த EOQ இதுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோக்கண்ணா. EOQக்கு பாதி பாதி எடுத்துப்போம். இது ஜெனரல் ரூல் மாதிரி, தம் ரூல் மாதிரி எடுத்துக்கலாம். அப்பனா 89.44 டிவைட் பை 2 இவ்வளோ யூனிட்ஸ்க்கு எவ்வளோ 44.72 இன்ட்டு 1.25. அப்பனா இவ்வளோ 55.9. அப்போ this plus this போட்டா 12,611.8 வருங்கண்ணா. புரியுதாடா? this plus this புக்ல எனக்கு இங்க 2611 இருக்கு. உங்களுக்கு இருந்ததுன்னா 12,000 மாத்திக்கோங்க. டோட்டல் காஸ்ட். இப்போ இதுக்கு நீங்க ஃபார்முலாவா படிக்கணும் அப்படின்னா ஃபார்முலாவா படிக்கிறது உங்களுக்கு சாத்தியமா இருக்கிறது என்றால் ஃபார்முலா எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கோங்க செல்லம், எதுக்கும்.
இங்க பாரு செல்லம்மா, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. டிசி பிளஸ் குட்டி நோட்ல டிசி பிளஸ் டி பை கியூ. டிசின்றது டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட் பிளஸ் டி பை கியூ இன்ட்டு எஸ்ன்றது வந்து நம்ம ஆர்டரிங் காஸ்ட். கியூ பை டூ இன்ட்டு ஹெச்ன்றது ஹோல்டிங் காஸ்ட். சரியா? ஆ, நீங்க இப்படி எழுதிக்கணுங்கண்ணா அதான். இது ப்ராடக்ட் காஸ்ட். இது வந்து இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் இட் வந்து கேரிங் காஸ்ட். இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் இட் வந்து ஹோல்டிங் காஸ்ட். புரியுதா? வேர் எழுதிக்கோங்க டி இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கோங்க வேர் டி இஸ் ஈக்குவல் டு ஆனுவல் டிமாண்ட். செல்லம் கேபிட்டல் டி போட்டுக்கணும்டா. நான் சொல்றதுல கேபிட்டல் டி போட்டுக்கோங்க. எல்லாமே இப்போதைக்கு கேபிட்டல் தான். கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு ஆனுவல் டிமாண்ட். கேபிட்டல் சி இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பர் யூனிட். தீப்தி, ஒரு பெண்ணோட விலை 25 ரூபாடா. 18 பெண்ணோட விலை எவ்வளோடா? என்ன பண்றடா? 25 பெண்ணோட விலை 10,000டா. ஐயோ சாரி, 25 பெண்ணோட விலை 1000டா. 16 பெண்ணோட விலை எவ்வளோடா? என்ன பண்ணீங்க செல்லம்? 1000. ம், ஓகே வந்துதா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய ஓவர்ல நீங்க இப்ப டிராவல் பண்ண போறீங்க. லைக் மாடியூல் 4யும் மாடியூல் 4லயும் கொஞ்சம் மெஜாரிட்டி இருக்கும். மாடியூல் 7, அப்புறம் மாடியூல் கொஞ்சம் பார்ட் ஆஃப் மாடியூல் 4 எண்டில், அந்த மாதிரி மாடியூல் 5ல அந்த மாதிரி. சரியா? இந்த மாதிரி எப்பவுமே ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபார்முலாவையே பிரேக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். ஓகே. டி ஆனுவல் டிமாண்ட், சி காஸ்ட் பர் யூனிட், கியூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குவான்டிட்டி. ஒரே நிமிஷங்க செல்லம். கியூ வந்து ஆமா, கியூ வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் EOQ. சாரி, கியூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் EOQ கண்ணா. எழுதிக்கோங்க. Q stands for EOQ. S stands for ordering cost. கொஞ்சமாவது ஈஸியா கொடுக்கலாம்ல, எப்படிலாம் கொடுக்குறாங்க பாருங்க. ஏன் இங்க ஓன் கொடுத்தாதான் என்ன பிரச்சனை? S stands for ordering cost. H stands for என்ன? Holding cost. ஓகேவா? இப்போ மேம் நான் கொஞ்சம் ஈஸியா ஃபார்முலா வச்சுக்கணும்னா DC plus D by EOQ into ordering cost. ஓகேவா? plus EOQ divided by 2 into holding cost. இப்படியும் எழுதலாம். எனக்கு வந்து ஓனா ஆர்டரிங் காஸ்ட் ஞாபகம் வருது மேம். ஹெச்னா அது ஞாபகம் வருது. இஓக்யூனா இஓக்யூ எடுத்து போட்டுடுறேன் கியூக்கு பதிலா அப்படின்னா இந்த ஃபார்முலா கூட எழுதிக்கலாம். ஃபார்முலான்றது ஒரு ஏதோ ஒரு லாஜிக் பேஸ் பண்ணி தான் ஃபார்முலா சிம்பிளிஃபைடுக்காக எடுத்துட்டு வராங்க. நீங்க அந்த பேஸ் லாஜிக் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி பிரிச்சு பிரிச்சு பண்றோம்னா ஃபார்முலா கூட நாட் ரெக்வயர்ட். பட் சில சந்தர்ப்பங்கள்ல ஃபார்முலா பை ஹார்ட் பண்றது நல்லது, உத்தமம். ஓகேவா? ஸோ உங்களோட அப்ரோச் தான் செல்லம். ஓகேவா? இப்போ இந்த சம்ல EOQ நீங்க போட்டுருவீங்கல்ல கண்ணா? டவுட் இருக்கா? ஓகே. இப்போ இதுல இந்த டோட்டல் காஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களே, இதுல தான் டவுட் இருக்கா? போட்டு பாருங்க. இப்போ இதுல வந்து ரீஆர்டர் யூனிட் போட போறேன் பாருங்க கண்ணா. ரீஆர்டர் யூனிட்
ஒரு ஆர்டருக்கு 5 ரூபாடா. ஒரு ஆர்டருக்கு ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோ? ஏய் ரொம்ப சவுண்டு கேட்குறதாடா, கஷ்டமா இருக்கா? ஓகே சரி. இப்போதான் ரொம்ப எனக்கு பயங்கரமா கேட்குற மாதிரி இருக்கு. ஒரு ஆர்டருக்கு ஆர்டரிங் காஸ்ட் வந்து 5 ரூபாய். அப்போ இங்க சொல்றான் இல்லையா, டெய்லி டிமாண்ட் இருக்குல்ல, டெய்லி டிமாண்ட்ன்றது 1000 டிவைடட் பை 365. அதுக்கு எவ்வளோ? இதுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2.74 இன்டூ 5, 13.7 யூனிட்ஸ் வந்து ரீஆர்டர் யூனிட்னு அர்த்தம். ஓகேவா கண்ணா? டெய்லி டிமாண்ட் இன்டூ ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆர்டர். இது போட்டு பாருங்க. கொஞ்சம் ஃபார்முலா நல்லா மனசுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்க. இட் இஸ் அ டைப் 1 ப்ராப்ளம், எம்சிக்யூ கொஷின். ஓகேவா கண்ணா? எம்சிக்யூ கொஷின். இந்த கொஷின் ப்ரீவியஸ் சிலபஸ்ல கேட்கல. இது இதுவும் இஓகே வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ இதுதான் கண்ணம்மா 3 விஷயம். ஓகேவா? 23rd, consider an economic order quantity. தீப்தி படிக்கிறீங்களா தீப்தி? ஆ. Pன்றது ப்ராபபிலிட்டிடா, ப்ராபபிலிட்டி. 95. ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஸ்டாக்கிங் அவுட் 0.95. எல். இங்க பேர் செல்லம். ஃபர்ஸ்ட் இந்த இசட் இசட்னு சொல்றாங்கல்ல கண்ணா, இந்த இசட் அப்படின்னு சொல்லும்போது இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிமெட்ரிக்கலா ஒண்ணு வந்து நம்ம பண்ணுவோம் தெரியுமா? இப்படி வரும்டா. இப்ப ஞாபகம் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட் தான் அவங்க சொல்றாங்க. இந்த இசட்ன்றது இந்த பாயிண்ட் தான்டா மீன் பண்றது. 95%னா என்ன, 99%னா என்ன அப்படின்னு ஒரு நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட்ல பார்ப்போம்ல தெரியும். அதுல வந்து நம்ம 95%னா ஒரு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, 99%னா ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இங்க இந்த P is equal to 0.95 சொல்றதுனால நீங்க இதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு இதுக்கான இசட் வேல்யூலாம் கொடுத்துருவாங்க, சம்ல கொடுத்துருவாங்கடா. ஓகேவா? எதுக்கும் நான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல காமிக்கிறேன் பாருங்க. இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க நீங்க? ஓகே. பிசினஸ் மேக்ஸ் ஆடா நீங்க? எக்கனாமிக்ஸ்ல. ஓகே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தான் வரும். கரெக்ட். ஒன் 1.64.
90. உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன்டா ஸ்கிரீன்ஷாட்டை. பட் ஆனா இதுல கொடுத்துருவாங்க, இங்க பாருங்கண்ணா, இசட் வேல்யூ வந்து 95 பாயிண்ட், இதுல வந்து 1.96 இருக்குல்ல, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இது டீப்பாக போக வேண்டாம். நான் இந்த இவங்களுக்காக ஃபவுண்டேஷனுக்கு எடுக்கும்போது அந்த இது சார்ட் எடுத்து வைக்கிறேன். ஓகே, ஸோ இது 1 அது 1 இல்லை, இது கிடையாது. இது நான் காமிக்கிறேன் கண்ணா உங்களுக்கு, இசட் கோடோட அந்த சார்ட் வச்சு. ஸோ அது 1.64 கண்ணா. இங்க பாருங்க, 1000 யூனிட்ஸ்க்கு இந்த டிமாண்ட் அவன் என்ன சொல்றான், அசியூம் பண்ணிக்கோங்க 250 வீக்குக்குன்னு சொல்றாங்கடா. அப்போ ஒரு வீக்குக்கு டிமாண்ட் இஸ் ஃபார் அ 250 வீக் டே இயர், நம்பர் ஆஃப் வீக் டேஸ் வந்து 250. அப்போ ஒரு வீக் டேன்னு பார்த்தோம்னா 1000 இன்ட்டு 1 டிவைடட் பை 250, அப்போ 4 யூனிட். ஓகேவா? ஒரு நாளைக்கு 4 யூனிட்னா இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க லீட் டைம், 15 நாளைக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். 15 நாளைக்கு எவ்வளோ, 15 இன்ட்டு 4. ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் வீக் டேஸ்க்கு பார்த்துட்டுக்கன்னா அப்புறம் டேஸ் யூனிட்ஸ்க்கு எடுத்துட்டு வரோம். ஒரு நாளைக்கு 4 யூனிட்னா லீட் டைம் ஃபார் 15 நாளைக்கு எவ்வளோ? ஓகேவா? ஸோ 60 வருது, 60 யூனிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, 60 யூனிட்ஸ். இசட் வேல்யூ என்ன தெரியுமாடா, இங்க ஆல்ரெடி அவன் சொல்லியிருக்கான் 25 யூனிட்ஸ்க்கு லீட் டைம் 6L இஸ் ஈக்குவல் 25 யூனிட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா DL 16 கண்டுபிடிச்சிட்டோம்டா. இசட்எல் என்னன்றதுன்னா 1.64 இன்டூ 25 யூனிட்ஸ் வருது. இது ஃபார்முலா மாதிரி கண்ணா, இந்த இசட்எல்ன்றது ஃபார்முலா மாதிரி 1.65 இன்டூ 25. என்ன அந்த லீட் டைம் உங்களுக்கு என்ன வருதோ அது அப்படியே இந்த 1.64ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதா? திருப்பி நான் சொல்றேன், ஒரு 1000 யூனிட் 250 இதுக்கு வீக் டேஸ்க்குன்னா அப்போ ஆமா 250 டேஸ். அப்போ ஒரு டேக்குன்னா 4 யூனிட், ஒரு டேக்கு 4 யூனிட்னா 15 நாள் லீட் டைமுக்கு 60 யூனிட். அது ரீஆர்டர் லெவல்ல ஒரு பார்ட் வந்துருது டிஎல். இசட்எல் எப்படி கண்டுபிடிப்போம்னா 1.64 இன்டூ அந்த 25 லீட் டைம் வருது. ஓகேவா? 15 நாள் லீட் டைம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் டிமாண்ட் இருக்கு இல்லையா, அந்த லீட் டைமுக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்கு இல்லையா, லீட் டைம்ன்றது 25 யூனிட்னு சொல்றோம். அப்ப அந்த 25 யூனிட்டுக்கு நான் இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு வரும்போது என்னோட ரீஆர்டர் லெவல் வந்து 101 அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது ஃபார்முலா வச்சு பண்றாங்கல்ல, இப்போ வந்து இட் இஸ் ஆட்டோமேட்டட். அந்த ஃபேக்டரி யூனிட்டுக்குள்ள போனீங்கனாலே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மேல ஒரு டேஷ்போர்ட் வச்சிருக்காங்கடா. அதுலயே எல்லாமே வந்துருது செல்லம். மினிமம் ஆர்டர் லெவல் எவ்வளோ, ரீஆர்டர் லெவல் எவ்வளோ, ரீஆர்டர் யூனிட் என்ன, மேக்ஸிமம் ஆர்டர் என்ன, எமர்ஜென்சி லெவல்ல இருக்கிற எல்லாமே அழகா த்ரோ அப் ஆகும், லைனா வரும் ஒவ்வொரு ஏரியாவா. அந்த லைனப்பா போகும் இல்லடா, ஒரு 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 டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் அசம்பிளி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அங்க எவ்ரி எனக்கு தெரிஞ்சு ஃபார் எவ்ரி 50 எம்ப்ளாயி கேப்ல அந்த டேஷ்போர்ட் டிஸ்ப்ளே பண்ணிட்டே போவாங்க. இப்போ எப்படி நம்ம சங்கீதா போனா உள்ள போகும்போதே செம்மையா மினி இட்லி மேல நெய் ஊத்தி, அடுத்தது ஆம், இன்றைய ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு மஷ்ரூம் தோசை சைட் டிஷ் அப்படியே மவுத் வாட்டரிங்கா இருக்கும். அடுத்தது போகும்போது ஹல்வா, அப்புறம் அடுத்ததுல போகும்போது கருப்பட்டி போட்டு ஏதோ ஒன்று சம்திங். அந்த மாதிரி டேஷ்போர்ட்ஸ் எவ்ரி 50 பீப்புளுக்கு இப்போ மேனுஃபேக்சரிங் சைட்ஸ்ல டேஷ்போர்ட் பெருசா வச்சிருக்காங்க, ஏன்னா டிரான்ஸ்பரண்டா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே இப்போ ஆட்டோமேட் பண்ணியாச்சு செல்லம், இந்த ரீஆர்டர் லெவல் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக இந்த ஃபார்முலா படிச்சுக்கிறீங்க, சரியா செல்லம்? ஆனா இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்டா. ஜூன் 2023 ஞாபகம் இல்லை, இந்த சம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜூன் 2023 இல்லை டிசம்பர், நாட் ஜூன் 2023, டிசம்பர் 2023 இது வந்த மாதிரி ஞாபகமா இருக்கு. பட் பார்த்துக்கோங்க.
அடுத்த சம்ம டெய்லி டிமாண்ட் இஸ் நார்மலி ஸ்ரேயா அந்த கொஸ்டின் படிங்க கண்ணா. ஓகே. ஒரு ப்ராடக்ட்டோட டெய்லி டிமாண்ட வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் மீன் ஆஃப் 60 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 70 செல்லம். இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ கான்ஸ்டன்ட் லீட் டைம் வந்து 6 நாள். காஸ்ட் ஆஃப் பிளேசிங் தி ஆர்டர் வந்து 10 ரூபாய் அண்ட் ஆனுவல் ஹோல்டிங் காஸ்ட் ஆன் ஒரு யூனிட்டுக்கு 50 பைசா. There are no stock out cost and unfilled orders are filled as soon as the order arrives. Stock out cost கிடையாது. Unfilled orders are filled as soon as the stock order arrives. அப்படின்னா என்ன? ஆர்டர் வர 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 இவங்க ஆம், தேவையானதை ரொப்பிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி. ஓகேவா கண்ணா? அதாவது பாயசத்துக்கு ஆர்டர் வர வர ஆ, பாயசம் இங்க ப்ரிப்பரேஷன் நடந்துட்டே இருக்கு. கல்யாண வீட்ல 1000 பேர் சொல்லியிருப்பாங்க. பார்த்தா 4000 பேர் வந்திருப்பாங்க. அந்த அண்டால பாயசம் பால் ஊத்தி கிண்டினே இருப்பார் ஒருத்தர். கம 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 கமன். இது வந்து கிராமத்துல சூப்பரா இருக்கும்டா. இந்த ஸ்டாக் அசஸ்மெண்ட்லாம் இருக்குல்ல, கிராம பீப்புள் சூப்பரா பண்ணுவாங்க கண்ணா. டப்புன்னு போட்டு அட்ஜஸ்ட் பண்றது. என்ன சொல்றது? இங்க இந்த ரீஆர்டரிங் குவாண்டிட்டி, மேக்ஸிமம் ஆர்டர் லெவல்லாம் ஒரு மேனுஃபேக்சரிங் சைட்ல பார்க்குறோம்ல, அது அப்படியே டிப்பிக்கலா நான் வந்து ஆ, ஒரு கிராமத்துல ஒரு ஒரு இதுல பார்த்துருக்கேன். எப்படி அவங்க அழகா வந்து ஸ்டாக் இது பண்றாங்க, இன்வென்ட்ரி எப்படி அசஸ் பண்ணிக்கிறாங்க. இன்வென்ட்ரின்றது என்னது? லைக் உங்களுக்கு பொருள் தானே இன்வென்ட்ரின்றது. இப்ப கேட்டரிங்க்கு இன்வென்ட்ரினா என்ன? சாமான். கரிகா எல்லாமே இன்வென்ட்ரி தானே இல்ல? பஜ்ஜி மாவு இன்வென்ட்ரி, குலாப் ஜாமுன் மாவு இன்வென்ட்ரி, இது மைதா மாவு இன்வென்ட்ரி கரெக்டா? அங்க அந்த இது வந்து நான் நல்லா பார்த்துருக்கேன். ஒண்ணு டக்குன்னு இல்லப்பா 200 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவாரு இங்கேருந்து ஒருத்தர். பின்னாடி ஒருத்தர் குடு 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 குடுன்னு ஓடி டக்குன்னு கோடவுன்ல டப்புன்னு எடுத்து எடுத்து போடுங்க போடுங்கன்னு சொல்லி கட கட கடன்னு அடுத்த 15 நிமிஷத்துல சுவையான பிரியாணி ரெடி ஆயிடும். அந்த மாதிரி செல்லம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டாக் மெயின்டைன் பண்றது தான் ரொம்ப ரொம்ப லைக் முக்கியமான விஷயம் நம்ம மேனுஃபேக்சரிங்லே. எனி ஸ்டாக் எனி செயின் ஆஃப் பிஸ்னஸ் எதுவாக இருக்கட்டும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா செல்லம், இங்க ஒரு அசம்ஷன் என்ன? அவங்க என்ன சொல்றாங்க? சேல்ஸ் 365 நாளைக்குமே இருக்காம். அப்பனா இது என்ன மாதிரி ப்ராடக்ட்டா இருக்கணும்டா? ஆ பெரிஷபிள் குட்ஸ், பென்னு பென்சில் இல்ல ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ் கூட, அதாவது ஆ, சீக்கிரமா டெய்லி சோப்பு பேஸ்ட் அந்த மாதிரி. வெரி குட். அந்த மாதிரி இருக்கும். சி ஃபைண்ட் த ஆர்டர். சி ஒரு சம்மா பார்க்காம ரியல் லைஃபா கனெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க பெட்டரா. நம்ம மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் தபக்குடியில குதிச்சுலாம் நம்மளால அந்த லெவலுக்கெல்லாம் காஸ்ட் அக்கௌண்டன்ட்லாம் போலடா. மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஒர்க் இன்னும் ஸ்டாட்டிஸ்டிஷியன் கையில தான் இருக்கு. அது வரைக்கும் போல. ஆனா இது ஏன் இங்க வருதுன்னா, இந்த மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரிஞ்சா மட்டும்தான் ஓரளவுக்கு நம்மளால இந்த ஸ்டாக் இன்வென்டரி லெவல் அசஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் இட் இஸ் லையிங் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிஷியன். நம்ம இன்னும் அந்த ஒர்க் எடுத்துக்கலாம். ஃபைண்ட் த ஆர்டர் குவான்டிட்டி அண்ட் ரீஆர்டர் பாயிண்ட் டு சாட்டிஸ்ஃபை 95% ப்ராபபிலிட்டி. 95% ப்ராபபிலிட்டி நோட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் 95% ப்ராபபிலிட்டி 1.64, இங்கேயும் 95% ப்ராபபிலிட்டி 1.64. ஓகே. இப்போ இஓக்யூ நார்மலா என்னடா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் இன்டூ ஆனுவல் டிமாண்ட். ஆனுவல் டிமாண்ட் வந்து ஒரு டெய்லி டிமாண்ட் ஒரு நாள் டிமாண்ட் வந்து 60. அப்போ கரெக்டா 365 நாளோட டிமாண்ட் எவ்வளோ? 21,900. புரியுதா செல்லம்?
டெய்லி டிமாண்ட்னா என்ன? 1 டே. 1 டேக்கு 60னா 365 நாளைக்கு எவ்வளோ? 365 இன்டூ 60. ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ப ஹோல்டிங் காஸ்ட். ஏன்டா இதுல ஆர்டரிங் காஸ்டே வரல? ஏன்டா? ஏய் சாரி சாரி கண்ணா, ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்களா? என்ன ஆச்சுடா? ஈவோகி ஃப்ரம் ஈவோகி ஃபார்முலாவே வாடா? ஏய் செல்லம் செல்லம், நீங்க அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. அது அப்படிதான் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் சம் எடுத்து போடுறோம்ல, அதுவே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அதனால அதுக்கெல்லாம் நம்ம வந்து இதுவாயிடக்கூடாது. வி ஆர் வாரியர்ஸ். ஓகே. உங்களுக்கு என்ன என்ன போடுங்கடா. போட்டு தப்பு பண்ணுங்க, பரவாயில்ல. என்ன இப்போ? எங்கெல்லாம் சி எங்கெல்லாம் இஓக்யூ இருக்கோ போட ட்ரை பண்ணுங்க கான்செப்ட. அந்த இஓக்யூ ஃபார்முலா அது கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா சம்ல எங்கேயோ சொல்யூஷன்ல தான் இவங்க இஓக்யூ ஃபார்முலாலே டிஃப்ரெண்டா இருக்குன்னா தென் தெர் இஸ் அ ப்ராப்ளம் வித் சொல்யூஷன். இந்த புக்கு தான் சொல்லுவேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்துருவேங்கண்ணா, ரீஆர்டர் இதெல்லாம். பட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இஓக்யூலே தப்பு இருந்ததுன்னா தென் சொல்யூஷன்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. சரி, நீ அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க என்ன. நான் ஐ எம் ஹியர் டு சப்போர்ட் யூ. ஹோல்டிங் காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோடா? 50 பைசா. ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆர்டர் எவ்வளோ? 10 ரூபாய். கரெக்டாடா? இப்போ என்னடா ஃபார்முலா இஓக்யூ சொல்லுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ 2 இன்டூ ஏ வந்து 60 இன்டூ 35 இல்லடா 21,900. கரெக்டா? இன்டூ ஹோல்டிங் காஸ்ட் எவ்வளோ? சாரியா, ஆர்டரிங் காஸ்ட் வந்து 10 டிவைடட் பை 50 பைசா. கரெக்டா? இவனை ரூட் எடுங்களேன். 936 யூனிட்ஸ். ஓகே. இங்க ஆட் பண்ணிக்கோங்க. நியூமரேட்டர்ல 10 வரணும் இங்க. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாக்கண்ணா? ரைட். ஸ்டெப் நம்பர் 4. இந்த சம்மில் லீட் டைம் 6 நாள். லீட் டைம் 6 நாள்ல. ஆமா 6 டேஸ். இந்த மாதிரி சம்டைம்ஸ் வேர்ட்ஸ்லலாம் கொடுத்துருப்பான், நம்ம அதுக்கு மைண்டில் வராது. நம்பரா பார்த்து பார்த்து 6 டேஸ்னா ஐயோ லீட் டைம் கொடுக்கலன்னு அதெல்லாமும் பார்த்துக்கோங்க. லீட் டைம் 6 டேஸ். 6 டேஸா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஃபார்முலால வந்து எல்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, எல். ஆ அந்த லீட் டைம் இருக்கு இல்லையா, அந்த எல்லை நம்ம இங்க கண்டுபிடிக்கணும்டா. அதாவது இந்த சேஞ்ச் ஓவருக்கான லீட் டைம் கண்டுபிடிக்கணும். எந்த சேஞ்ச் ஓவருக்கு? அவன் சொல்றான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 7, அப்புறம் லீட் டைம் 6. அப்போ அவங்க சொல்ற அந்த 6L இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அப்பனா என்ன பண்ணணும்னா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்கொயர் என்னடா? வேரியன்ஸா? கரெக்டானா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஸ்கொயர் என்ன?
ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் வேரியன்ஸ் கரெக்டா? நம்ம படிச்சிருக்கோமே ஃபவுண்டேஷன்ரா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு வேரியன்ஸ் தானே? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இந்த 7 இருக்குல்ல அதை டபுள் பண்ணிக்கோங்க, வேரியன்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸோ 49. ஓகே, எவ்வளோ டேஸ்க்கு? ஒரு டேக்கு 49 வேரியன்ஸ். 6 நாளைக்கு எவ்வளோ வரும்? 49 இன்டூ 6 294 கரெக்டா? இதை ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டீங்கன்னா 17.15. இதுதான் செல்லமா அந்த 6Lக்கு பதிலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறது. புரியுதா? அந்த இது அப்புறம் ரீஆர்டர் லெவல் டு சாட்டிஸ்ஃபை வந்து போன சம்ல பண்ணோமே அதே மாதிரி தான். ஒரு ஒரு டேக்கு மீன் வந்து 60 ரூபா, 6 நாளுக்கு வந்து 360. அது வச்சுக்கோங்க. 1.64 இன்டூ 17.15 எவ்வளோன்னா 28.126. புரியுதா? இங்க என்ன அப்ளை பண்ணிருக்கோமோ இங்க 1.64 75% பண்ணிட்டு இன்டூ 25 பண்றோம்ல கண்ணா, கரெக்டா? 6L கொடுத்துருக்கான்ல 25 யூனிட்ஸ், இங்க கொடுக்கல, நான் கண்டுபிடிக்கிறோம். 17.15 யூனிட்ஸ்ன்றது நம்ம இங்க கண்டுபிடிக்கிறோம். 23rd சம்ல அவனே கொடுத்துருக்கான் 25 யூனிட்ஸ். அவ்வளவுதான், வேற எதுவும் மாத்தல. இந்த சம்மும் ஒரே மாதிரி. இந்த இடம் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த சம்ல இந்த இடம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல வரோம். இதுல பயங்கரமா இதுல மோர் ஆஃப் சால்விங் கால்குலேஷன்ஸ் தான் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த கனெக்டிவிட்டி, அவ்வளவுதான். சரியா? இந்த சம் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்டா. இல்லஸ்ட்ரேஷன் 23 போட்டுட்டு 23 ஷேடோ பண்ணி 24 போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் 5 புரியுதா இல்லையா? புரியுது, போட்டு பாருங்க. ஆமா, போடுங்க போடுங்க போடுங்க. நெக்ஸ்ட் இதுவும் அந்த சம்மரி தான். ஒரு நிமிஷம். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 25 ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஆனுவல் டிமாண்ட் 1000 யூனிட்ரா, ஆர்டர் டிமாண்ட் 300 யூனிட். ஆவரேஜ் இன்வென்ட்ரியோட ஃபார்முலா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. Q/2 பிளஸ் SS. Q/2 எழுதிக்கோங்க கண்ணா, சின்ன நோட் எடுத்துக்கோங்களேன். ஆவரேஜ் இன்வென்ட்ரி இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி ஆர்டர்டு டிவைடட் பை 2 பிளஸ் சேஃப்டி ஸ்டாக். எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களாமா? ஃபார்முலா எழுதிட்டீங்களா? இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் இஸ் ஈக்குவல் டு annual demand divided by average inventory.
எழுதிட்டீங்களா? ஓகே. ஆவரேஜ் இன்வென்டரி லெவல் பாருங்க. ஆர்டர் குவான்டிட்டி 300. ஓகேவா? சேஃப்டி ஆர்டர் குவான்டிட்டில பாதி என்ன? 150. 150 பிளஸ் 40 எவ்வளோ? 190. சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இன்வென்டரி டர்ன் ஓவரோட ஃபார்முலா என்ன? டிமாண்ட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்டரி. 1000 டிவைடட் பை 190 வந்து எவ்வளவு வருது? 56227 டைம்ஸ் பர் இயர். என்னடா அர்த்தம் அப்படின்னா 56236 டைம்ஸ் பர் இயர்னா என்னடா அர்த்தம்? இன்வென்டரி டர்ன் ஓவர் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க செல்லம். அதாவது எவ்ரி 5.27 டைம்ஸ் என்னோட இன்வென்டரி லெவல் 190க்கு வரும்போது, ஓகே, எவ்ரி 5.27 டைம்ஸ் 5 டைமுக்கு ஒரு வருஷத்துக்கு 5 டைம் 5 டைம்ஸுக்கு 5 டைம்ஸ்ல என்னோட இன்வென்டரி ஆவரேஜ் இன்வென்டரி சேல்ஸா கன்வெர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதான் அந்த இன்வென்டரி டர்ன் ஓவர்னு எடுத்து புரியுதா? என்னோட இன்வென்டரி 10 இருக்குன்னு வச்சுக்கோடா. 10 ரூபாய் ஒர்த் ஆஃப் வேல்யூ ஆஃப் இன்வென்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் லெட் அஸ் டேக் இட் லைக் திஸ். 10 யூனிட் இருக்கு. ஒரு வருஷத்துல 5 டைம் 5.27 டைம்ஸ், அதாவது 5 டைமா 5 டைம்ஸ் அப்படியே கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. 10 இன்வென்டரி இருந்தா அந்த 10 இன்வென்டரி 5 டைமா சேல்ஸா கன்வெர்ட் ஆயிடுறது அப்படின்றாங்க. அந்த சேல்ஸ் வேல்யூக்கு போயிடுறதாம். அப்ப 190ன்ற வேல்யூ 100 வேல்யூவா சேல்ஸா கன்வெர்ட் ஆயிடுறதாம். புரியுதா? புரிஞ்சுதா இல்லையா? ஹலோ ஹலோ தீப், புரியுதுல்ல? என்னன்னா திடீர்னு உண்மை சவுண்டே வரல. என்ன டயர்ட் ஆயிட்டீங்களாடா? என்னோட வாய்ஸ் கேக்குதாடா? ஹலோ. ஓகே. இந்த லாஜிக் புரிஞ்சுக்கோடா. இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிதான் கண்ணா. என்னோட ஸ்டாக்கு எவ்வளோ டைம்ஸ் சேல்ஸா கன்வெர்ட் ஆகுறது, அதுதான் அதான் அர்த்தம். 27 சம் நீங்க போட்டுருவீங்களா பாருங்க ஒரு வாட்டி. இது வீக்லி டிமாண்ட் கொடுத்துருக்காங்கடா. ஓகேவா? ஒரு ஒரு மாசத்துக்கு 3 வீக்கு, ஒரு வாரத்துக்கு 50 யூனிட். அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? 150. கரெக்டா? 3 வீக்குக்கு தான் ஒரு மாசம்னா 150 யூனிட். அதுல பாதி 75. 75 பிளஸ் சேஃப்டி ஸ்டாக்கு 105. கரெக்டா செல்லம்? ஓகே. அப்புறம் 105 எவ்வளோ டைம்ஸா எனக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது? ஏன் இங்க வாரமா கொடுத்துருக்கிறதுனால 52 செல்லம். ஒரு வாரத்துக்கு 50 யூனிட், 52 வாரத்துக்கு எவ்வளோன்றது பார்க்குறோம். இதுவே வந்து ஒரு மாசத்துக்குன்னு கொடுத்துருந்தானாக்கா தட் இன்டூ 12ன்னு போடணும். ஒரு நாளுன்னு கொடுத்துருந்தாக்கா தட் இன்டூ 365 போடணும். இந்த நியூமரேட்டர் சொல்றேன். ஆனுவல்னு கொடுத்துட்டான் செல்லம். ஆனா இங்க வீக்லி கொடுத்துருக்கிறதுனால நான் ஆனுவலா கன்வெர்ட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மந்த்லி கொடுத்துருந்தா 12 மல்டிப்ளை பண்ணும். டெய்லி கொடுத்துருந்தா 365 மல்டிப்ளை பண்ணும். புரியுதா? செம்ம சார்ஜ், பேட்டரி டவுன் நினைக்கிறேன் ரெண்டு பேரும். அப்படியே குரலே எங்கேயோ போகுது. ஏன்டா கன்ஃபியூஸ் ஆகுதா ரொம்ப? பார்க்கும்போது இப்படி இருக்கும்டா, போட போட சரியாயிடும்டா. அப்படியே தொண்டையே எங்கேயோ போயிடுச்சு தெரியுது. கணத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. குரலே விரலியே வர மாட்டேங்குதே. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த கொஸ்டின் ஆனா அந்த மாதிரி தான். இப்போ இங்க படிச்சீங்கல்ல, இதே ரிப்பீட்
illustration 28 7 marks question செல்லம் அதே சம் ஹோம்ஒர்க் நான் இதெல்லாம் போட்டிருக்கேன்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ட்டு ஒர்க்கிங்லாம் போட்டிருக்கேன் அதே மாதிரி ப்ராப்ளம் தான் போட்டு ட்ரை பண்ணுங்க ஆஹ், வேணாம் இதெல்லாம் கொஞ்சம் ஓகே ஓகே செல்லம்மா நான் இதோட முடிக்கிறேன் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் 3 சம் நாளைக்கு நாளைக்கு ஏதாவது 1 மணி நேரம் பார்த்து உங்களோட அவைலபிலிட்டி என்னோட அவைலபிலிட்டி பார்த்து முடிச்சிடலாம் ஓகேவா சரி செல்லம் பை பை 5 மணிக்கு மீட் பண்ணலாம் எஃப்எம் கிளாஸ்டா 5 மணிக்கு செல்லம் அந்த ரேஷியோ எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுடா ஸ்ரேயா ஓகேவா ஓகே செல்லம் பை கண்ணா தேங்க்ஸ் தீப்தி தேங்க்ஸ் ஸ்ரேயா